मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। यजेत स्वर्ग कामः அப்படிங்கிற வாக்கியத்துல எந்த அம்சத்தினால ஆர்த்தி பாவனா தெரிகிறது, எந்த அம்சத்தினால சாப்தி பாவனாவானது தெரிகிறது அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல யஜேத ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல ஸ்வர்க காம பதத்தினால சாப்தி பாவனா அதாவது விதியானது தெரியல, அதே மாதிரி எஜு பதத்தினாலையும் தெரியல. அதன் பிறகாக இருக்கின்றதான த அப்படிங்கிற அந்த திங்கு பிரத்யா இருக்கே, அந்த பிரத்யத்தினாலதான் விதியும் அதாவது சாப்தி பாவனாவும் ஆர்த்தி பாவனாவும் தெரியறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரே பிரத்யத்தினால ரெண்டும் எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா, அந்த பிரத்யம் ஒன்னா இருந்தாலும் அதுல ரெண்டு அம்சம் இருக்கு. நம்ம லௌகிகத்திலே பார்க்கலாம். ஒரு பழத்தை எடுத்துட்டாலும் மேல் பாகம் கீழ் பாகம் அப்படின்னு பிரிக்கிறோம். எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மேல் பாகத்துவம் அப்படின்னு ஒரு கற்பனையா ஒரு தர்மம் வச்சுப்போமே, கீழ்பாகத்துவம், இப்படி நாம அந்தந்த பகுதியை பிரிக்கிறதுக்கு ஒரு தர்மத்தை வச்சுக்கிறோம். அத போல இங்கேயும் ஒரே பிரத்யா ரெண்டு அம்சங்களை சொல்றதுனால அங்க அவச்சேதகமா ரெண்டு அம்சம் இருக்குன்னு தெரிகிறது. அதாவது ஆக்கியாதத்துவம் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கு, லிங்க்துவம் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கு. அதுல இந்த ஆக்கியாதத்துவாம்சத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்படுகிறது, லிங்க்துவாம்சத்தினால சாப்தி பாவனாவானது தெரிகிறது. சாப்தி பாவனா என்னது? பிரவர்த்தகத்துவம், பிரேரணா, பிரவர்த்தனா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பிரவர்த்தனா, பிரேரணா, சோதனா, இதுதான் நம்ம சாப்தி பாவனான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து நீ இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இந்த செய்யும்படி பண்றாரே அதுதான் பிரவர்த்தனா. அவனை ஒரு காரியத்துல ஈடுபடும்படி செய்யறார், அந்த பிரவர்த்தனா பிரேரணா. அது லோகத்துல அந்தந்த மனுஷால் இடத்துல இருக்கக்கூடியது. யார் இந்த காரியத்தை பண்ணும்படி செய்யறாளோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய தர்ம பிரவர்த்தனா பிரேரணா அப்படிங்கிறது. வேதத்துல இந்த சப்தத்துல இருக்கக்கூடிய அதுவும் இந்த விதிலிங் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான தவ்யத்து அந்நியர் பிரத்யா இந்த மாதிரியான பிரவர்த்தனாவை அதாவது பிரவருத்தியை ஏற்படுத்துகின்ற சப்தங்களிலே இருக்கக்கூடிய தர்மா. அந்த சப்தங்கள் கேட்ட உடனே நமக்கு பிரவருத்தி உண்டாறது இல்லையா, ஒரு சில சப்தங்களை கேட்டாலே அது நமக்கு பிரவருத்தி உண்டு பண்றது. எப்படி படத்தின்னு சொன்னா நமக்கு பிரவருத்தி வரல, ஏன்னா படத்தின்னா படிக்கிறான் அப்படின்னு ஒரு சித்த பதார்த்தத்தை சொல்றது. ஆனால் பட நீ படி அப்படின்னு சொன்னா நமக்கு படிக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்துல ஒரு பிரவருத்தி வர்றது இல்லையா. அப்போ இந்த பிரவருத்தியை உண்டு பண்றது எது அப்படின்னு கேட்டால், அந்த பட அப்படிங்கிற பதத்துல இருக்கக்கூடியதான விதிலிங் பிரத்யா, லோட் பிரத்யா அல்லது அணியர் படனீயம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடியதான அந்த பிரத்ய அம்சா. அப்போ என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், இந்த யஜேதா அப்படிங்கிற பதத்துல இருக்கக்கூடியதான பிரத்யத்தினால ரெண்டு விஷயங்கள் தெரிகிறது. ஒண்ணு ஆர்த்தி பாவனா, இன்னொன்னு சாப்தி பாவனா. அதுல ஆர்த்தி பாவனா அப்படிங்கிற அர்த்தமானது ஆக்கியாதத்துவாம்சத்தினால தெரிகிறது, சாப்தி பாவனா அப்படிங்கிற விஷயமானது லிங்க்துவாம்சத்தினால தெரிகிறது அப்படிங்கிறதாக நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஆக்கியாதாம்சத்தினால தெரியக்கூடிய ஆர்த்தி பாவனா இருக்கே, இந்த ஆர்த்தி பாவனாவுக்கு மூன்று அம்சங்கள் இருக்கு, மூன்று ஆகாங்கைகள் இருக்கு. என்னதுன்னு பார்க்க போறோம்.
சாச்ச அர்த்த பாவனா கிம் கேன கதம் இதி அம்சத்ரய விசிஷ்டா. இந்த ஆர்த்தி பாவனாவானது 3 அம்சங்களுடன் கூடியதாக இருக்கிறது. பொதுவா லோகத்துல நம்ம இது பார்க்கலாம். சில பதார்த்தங்கள் சவிஷயகமான பதார்த்தங்களா இருக்கு. எப்படி? இப்ப நான் ஒரு வாக்கியம் உபயோகம் பண்றேன், நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்த என்ன கேள்வி கேட்போம்? என்ன தெரிஞ்சிருந்த? அதாவது உனக்கு ஏற்பட்ட ஞானம் இருக்கேன், அந்த ஞானத்துல விஷயா எது, சப்ஜெக்ட் எது, அதாவது நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் எது, அதாவது நீ உனக்கு ஏற்பட்ட ஞானத்துல விஷயம் எது அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அப்போ ஞானம் அப்படிங்கிறது சவிஷயகமான பதார்த்தான்னு தெரிகிறது. ஒரு விஷயத்தை கொண்டிருக்கு, கண்டிப்பா கொண்டிருக்கும். ஞானம் வந்துடுத்து என்ன விஷயம்னு தெரியல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஞானம் எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த விஷயகமான ஞானம் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லணும். அத போல நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா எதை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? நாம எதையோ சொல்லணும். மோதகத்தை விரும்புகிறேன், லட்டு கத்தை விரும்புகிறேன், இப்படிதான் சொல்லணும். அதாவது அந்த விருப்பத்திற்கு ஒரு விஷயா கண்டிப்பா காமிச்சு கொடுக்கணும். அத போல நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எந்த விஷயத்துல நீ முயற்சி பண்றிய, எந்த விஷயத்துல அப்படின்னு தானே கேட்போம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய முயற்சியானது எந்த விஷயத்தை கொண்டிருக்கு, உன்னுடைய முயற்சியில எது விஷயா அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஞானமாகட்டும், இச்சாவாகட்டும், கிருதி ஆகட்டும், இந்த பதார்த்தங்கள் எல்லாமே சவிஷயகமான பதார்த்தங்களாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. இப்போ நாம சொன்ன அந்த ஆர்த்தி பாவனா, அர்த்த பாவனான்னு சொல்றோமே, அதுதானே கிருதிகி பிரயத்னஹா எல்லாமே, அந்த அந்த பதங்கள் எல்லாமே இதைத்தானே சொல்றது. அப்போ இந்த ஆர்த்தி பாவனா அப்படிங்கிறது சவிஷயகமான பதார்த்தமாக இருக்கு அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியறது. சரி, அதுல விஷயா அப்படின்னு சொன்னா அதுவும் 3 விதமா சொல்லணும். எப்படின்னு கேட்டா, இந்த ஆர்த்தி பாவனா அப்படின்னா முயற்சி, யத்னா. இந்த முயற்சியில எது சாத்தியம், எது லட்சியம், அதாவது நாம முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னா எதை உத்தேசிச்சு அப்படின்னு தானே கேட்போம். அதாவது உன்னுடைய முயற்சியில உத்தேசம் எது அப்படின்னு கேள்வி. அப்போ உத்தேசமாக ஏதோ ஒன்று சேரும். அப்படி அது சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த உத்தேசத்தை உண்டு பண்ணக்கூடிய சாதனம் எது அப்படிங்கிறதான ஒரு கேள்வி வரும். அதே நம்ம எப்படி கேட்போம்? நீ உன்னுடைய முயற்சியை பண்றியே ஒரு விஷயத்தை உத்தேசிச்சு, அது எதனால் சித்திக்கும், அதாவது உன்னுடைய உத்தேசத்துக்கு சாதனம் எது, காரணம் எது, டூல் எது அப்படின்னு ஒரு கேள்வி. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? கேன பாவயேத். இப்ப இந்த ஆர்த்தி பாவனாவை சொல்லும் பொழுது பாவயேத்துன்னு சொல்லுவோம். குறியாத்து செய்ய வேண்டும். எதை அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது அந்த முயற்சியில, அந்த பிரவருத்தியில சாத்தியம் எது, கிம் பாவயேத், எதை செய்ய வேண்டும், எதை அடைய வேண்டும், உத்தேசம் என்னது, அது தெரிஞ்ச பிறகு கேன பாவயேத், எதனால் செய்ய வேண்டும், அதாவது அந்த உத்தேசத்துக்கு சாதனம் எது அப்படிங்கிறதான 2வது கேள்வி. அதற்கு நாம ஏதோ ஒரு பதில் சொல்ல போறோம். அனேனா அப்படின்னு சொல்ல போறோம். 3வது கதம், எவ்வாறு. நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது கேன பாவயேத் அப்படின்னு சொல்றது எப்படின்னு கேட்போம். எப்படின்னு சொன்னா எதனால் அர்த்தம். அதே மாதிரி எப்படி பண்ணணும்னு இன்னொரு தடவையும் நம்ம கேட்கிறோம், இன்னொரு விதத்திலையும் கேட்கிறோம். எப்படின்னு கேட்டா எவ்வாறு, அதாவது செயல்முறை என்ன அப்படின்னு அதுக்கு அர்த்தம். 2 இடத்துல நம்ம எப்படி எப்படின்னு தான் கேட்கிறோம். ஆனா அதனுடைய அர்த்தத்தை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, ஆராய்ச்சி பண்ணி அதுல நமக்கு தெரியும். முதல்ல அதாவது இந்த சாத்தியம் என்னன்னு தெரிஞ்சினதுக்கு அப்புறம் எப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோமே, அதற்கு என்ன அர்த்தம்? எதனால்னு அர்த்தம். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோமே, அதற்கு என்ன அர்த்தம்? எவ்வாறு செய்ய வேண்டும், அதாவது செயல்முறை என்ன. உதாரணத்திற்கு மரத்தை 2ஆக பிளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு.
இப்போ இந்த இடத்துல மரத்தை பிளத்தல் இதுதான் இங்க சாத்தியம், ரெண்டாக பிளக்கணும். எப்படி அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கேன எதனால், கோடரியால் அப்படின்னு நம்ம சொல்லணும். சாதனம் அதுதான், டூல். ஆனா அவனுக்கு எப்படி வெட்டணும்னே தெரியல, கோடாரியும் வாங்கினான். இப்ப மறுபடியும் கேள்வி கேட்பான். என்னன்னு கேட்பான்? எப்படி? மறுபடியும் நம்ம கோடாரின்னு சொல்ல மாட்டோம். என்ன பண்ணுவோம் தெரியுமா? செயல்முறைய சொல்லுவோம். இதை இப்படி ஓங்கி எடுத்து அந்த மரத்தினுடைய நடுவுல அடிக்கணும். இப்ப நம்ம இங்க எப்படின்னு தான் கேள்வி கேட்டான். முதல்ல நம்ம எப்படின்னு கேட்கும் பொழுது கோடாரியால்னு சொன்னோம். மறுபடியும் எப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம கோடாரியால் சொல்லல, செயல்முறையத்தான் சொன்னோம். அதாவது எவ்வாறு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஒரு ரெண்டு இடத்துலயுமே நாம தமிழ் மொழியில சொல்லும் பொழுது எப்படி எப்படின்னு சொன்னாலும் கூட அந்த முதல் எப்படிங்கிறது எதனால் அப்படின்னு அர்த்தம், ரெண்டாவது எப்படிக்கு எவ்வாறு, செயல்முறை என்ன அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம இது பார்த்தோம் இல்லையா? எதை செய்ய வேண்டும் அப்படின்னு முதல்ல செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுட்ட உடனே பாவயேத் குர்யாத் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம், ஆர்த்தி பாவனாவை தெரிஞ்சுட்டோம். அப்படி தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் முதல் கேள்வி என்ன வந்து எதை அப்படின்னு கேள்வி வந்தது. அத நாம கிம் பாவயேத் அப்படின்னு சொல்லுவோம். கிம் பாவயேத். அடுத்தது எதனால், எப்படி அப்படின்னு கேட்டோம் இல்லையா? அதற்கு கேன பாவயேத். முதல்ல நம்ம கிம் பாவேத் சொன்னோம் இல்லையா? அதற்கு சாத்தியாகாங்ஷா, ஆகாங்ஷா அப்படின்னு சொன்னா ஒரு அது பத்தினதான ஒரு கேள்வின்னு அர்த்தம். கிம் பாவயேத். ரெண்டாவது கேன பாவயேத், சாதனாகாங்ஷா. மூணாவது எப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? எவ்வாறுன்னு. இது இதி கர்த்தவியதா காங்ஷா. அதே மாதிரி கதம் பாவா காங்ஷா அப்படின்னு சொல்றோம். கிம் பாவேத் அப்படிங்கிறது சாத்தியாகாங்ஷா, கேன பாவயேத் அப்படிங்கிறது சாதனாகாங்ஷா, கதம் பாவயேத் அப்படிங்கிறது இதி கர்த்தவியதா காங்ஷா. அதைதான் இங்க சொல்லி கொடுக்குறான். சாச்ச அர்த்த பாவனா கிம் கேன கதம் இதி அம்சத்ரய விசிஷ்டா ததாஹி யஜேதா இத்யத்ர பிரதமம் பிரத்யயேன பாவயேத் இதி பிரதீயதே. யஜேதா அப்படிங்கிற இடத்துல பிரத்யத்தினால பாவயேத் அப்படிங்கிற அர்த்தம் தெரிகிறது. ஆக்கியாத பிரத்யத்தினால ஆர்த்தி பாவனா தெரிய வருகிறது. இதுல ஒரு சின்ன விஷயம் இங்க சொல்லி கொடுக்குறான். இந்த சாப்த போதத்துல அந்தந்த சாஸ்திரங்களை சேர்ந்தவர்கள் அவரவர்களுடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்காக முக்கிய விசேஷம் எது அப்படின்னு தனித்தனியா வச்சிருந்துருக்காங்க. அதாவது ஒரு முக்கிய வாக்கியத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்துல பல பதங்கள் இருக்கும். அந்த பதங்களுடைய அர்த்தம் ஒவ்வொன்றும் வேறுபடும். அதுல ஒரு அர்த்தா முக்கியம்னு வச்சுப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்ற எல்லா பதார்த்தங்களும் அங்க கொண்டு சேரணும் அப்படிங்கிறதா இருக்கும். உதாரணத்திற்கு நையாயிக்கால நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா பிரதமாந்தார்த்த முக்கிய விசேஷம்னு சொல்லுவா. அதாவது ராமஹா கிராமம் கச்சதி அப்படின்னு சொன்னா இப்ப இந்த வாக்கியத்துல 3 பதங்கள் இருக்கு. ராமஹா, கிராமம், கச்சதின்னு இருக்கு. இதுல ராமஹா அப்படிங்கிற பதம் தான் பிரதமாந்த பதமா இருக்கு. இப்படி பிரதமாந்த பதமா எது இருக்கோ அதனுடைய அர்த்தா எதுவோ அதுதான் முக்கிய விசேஷம்னு சொல்லுவா. அப்படி பார்த்தோம்னா என்ன பண்ணுவா? மற்ற எல்லா பதங்களுடைய அர்த்தத்தையும் கொண்டு இங்க சேர்ப்பா. ராமஹா கிராம கர்மக கமனானுகூல கிருத்திமான். கிருத்திமான்னா கிருதியை கொண்டவன். எங்க கொண்டு முடிக்கிறா? பிரதமாந்தார்த்தமா இருக்கக்கூடிய ராமஹாங்கிற பதார்த்தத்துல கொண்டு முடிக்கிறா. இது மாதிரி நாம வையாகரனால் எடுத்து பார்த்துட்டோம்னு சொன்னா தாத்வர்த்தத்தை முக்கியமா தாத்வர்த்தமாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை முக்கிய விசேஷமா கொண்டிருக்கா. அத போல மீமாம்சகாலுடைய மதத்துல பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரத்யயார்த்தமாக இருக்கக்கூடிய பாவனாவை முக்கிய விசேஷமாக கொண்டிருக்கா. அதுலயும் கூட பிராச்சீன மதத்தை பார்க்கும் பொழுது லிங்கம்சத்தினால சொல்லப்படுகின்ற சாப்தி பாவனா தான் முக்கிய விசேஷம் அப்படின்னு சொல்றான்.
நவீன மீமாம்சகால பார்க்கும் பொழுது ஆக்கியாதாம்சத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனா தான் முக்கிய விசேஷம் அப்படின்னு ஒத்துக்கிறார். இப்போ நாம எடுத்துன்ற வாக்கியம் இருக்கு, எஜேத சொர்க்க காமோ எஜேதான்கிற வாக்கியம். அதுலயும் கூட பிரத்யேகார்த்தமா இருக்கக்கூடிய சாப்தி பாவனாவோ அல்லது ஆர்த்தி பாவனாவோ ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் முக்கிய விசேஷம், பிராச்சீன மதப்படியோ அல்லது நவீன மதப்படியோ. இதை தவிர்த்து மற்ற எந்த பதார்த்தங்களுக்கும் முக்கிய விசேஷத்துவம் கிடையாது, பிராதானியம் கிடையாதுன்னு தெரிகிறது. அப்போ எல்லா பதார்த்தங்களையும் மற்ற வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பாவனாவில சேர்க்கணும், சாப்தி பாவனாவிலையும் அல்லது ஆர்த்தி பாவனாவிலையும் கொண்டு சேர்க்கணும். அந்த விஷயத்தான் சொல்றான். சுபந்த அபிஹிதானாம் சர்வேஷாம் காரகாணாம் திங்கந்தார்த்த கிரியான்வய நியமே சதி திங்கந்தார்த்தஸ்ய பிராதான்யாத். சுபந்த அபிஹிதானாம், சுபந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுப்பிரத்யயங்களை கொண்ட பதம் அப்படின்னு அர்த்தம். ராமஹா அப்படின்னு சப்தம் சொல்றோம் இல்லையா, இந்த நவுன் அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ அது சுபந்தம். அதாவது அங்க சுப்பு சு அவுஜஸ் அம் அவுட்ஷஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த பிரத்யயங்களுக்கு சுப்பிரத்யயங்கள்னு பேரு. அந்த பிரத்யயங்கள்ல ஏதாவது ஒரு பிரத்யயத்தை கடைசியாக கொண்டிருக்கக்கூடிய பதம் சுபந்த பதம். சரி, இப்படி சுபந்த பதத்தினுடைய அர்த்தா எது இருக்கோ அந்த அர்த்தங்கள் எல்லாமே எங்க வந்து சேர்றது அப்படின்னு கேட்டால், மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய மதப்படி பாவனாவில கொண்டு சேர்றது அப்படின்னு தெரிகிறது. சுபந்த அபிஹிதானாம் சர்வேஷாம் காரகானாம், கரணகாரகமோ கர்த்திருக்காரகமோ கர்மகாரகமோ இப்படி என்னென்ன காரகங்கள் இருக்கோ எல்லாமே. திங்கந்தார்த்த, திங்கந்தம்னா என்னது? திங் பிரத்யயத்தை அந்தமாக கொண்ட பதம், அதாவது கிரியாபதம்னு சொல்லலாம். படதி கச்சதி படேத் இந்த மாதிரியான பதங்கள். ஏன்னா அங்க திப் தஸ் ஜி அப்படிங்கிறதான பிரத்யயங்கள் இருக்கு இல்லையா, இந்த பிரத்யயங்களுக்கு திங் பிரத்யயங்கள்னு பேரு. அந்த பிரத்யயங்களை கொண்டிருக்கிறதாக இந்த பதங்கள் இருக்கு. இந்த பதங்கள் படதி படேத் இந்த மாதிரி யஜதி யஜேதா இந்த மாதிரியான பதங்கள், இந்த பதங்களுக்கு திங்கந்தம்னு பேரு. அப்படி இந்த திங்கந்தத்தினுடைய அர்த்தமாக எது இருக்கோ அந்த அர்த்தா தான் பிரதான அர்த்தமா இருக்கு, முக்கிய விசேஷமா இருக்கு. அதுல தான் இந்த சுபந்தார்த்தங்கள் எல்லாம் போய் சேர்றது. சரி, இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம சொல்லும் பொழுது என்ன பண்ணினோம்? பிரத்யார்த்த எஜேதாங்கிற இடத்துல பிரத்யா எது இருக்கோ அந்த பிரத்யத்தினுடைய அர்த்தா எதுவோ, சாப்தி பாவனா அல்லது ஆர்த்தி பாவனா, அந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் பிரதானம், பிராச்சீன மதப்படியோ அல்லது நவீன மதப்படியோ வச்சுன்னு பார்த்தால் பிரத்யார்த்தமாக இருக்கக்கூடியதான பாவனா தானே முக்கிய விசேஷம்னு சொன்னோம். ஆனா இங்க திகந்தமா இருக்கக்கூடிய ஒரு பதம் அதனுடைய அர்த்தா அப்படின்னு சொல்றாளே, அப்படி சொன்னா என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, திங்கந்த பதம் யஜேதாங்கிற பதம், அந்த பதத்துடைய அர்த்தத்தை பார்த்தால் எஜு தாத்வர்த்தா தெரிகிறது, ஆக்கியாதாம்சத்தினால ஆர்த்தி பாவனா தெரிகிறது, அதே மாதிரி லிங்கம்சத்தினால சாப்தி பாவனா தெரிகிறது. 3 அர்த்தங்கள் தெரிகிறது. இப்போ இந்த 3 அர்த்தங்களுமே பிரதானமா அப்படின்னு கேட்டா இல்லை. கண்டிப்பாக இதுல இந்த எஜு தாத்வர்த்தா வந்து முக்கிய விசேஷம் கிடையவே கிடையாது மீமாம்சா சாஸ்திரப்படி. பிராச்சீன மதப்படி வேணும்னால் நம்ம லிங்கம்சத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய சாப்தி பாவனா சொல்லலாம், அல்லது ஆர்த்தி பாவனா நவீன மதப்படி, இந்த ரெண்டுத்துல தான். அப்போ இந்த இடத்துல திங்கந்தார்த்த கிரியான்வய நியமே சதி திங்கந்தார்த்தஸ்ய பிராதான்யாத்துன்னு சொல்லியிருக்காளே, திங்கர்த்த பிராதான்யாத் இல்ல சொல்லணும், திங்கந்தார்த்த பிராதான்யாத் சொல்லியிருக்காளே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். அதற்குதான் அடுத்த வாக்கியத்துல பதில் கொடுக்குறா. தத்ராபி பிரகிருத்தியர்த்தாபேக்ஷயா பிரத்யயார்த்தஸ்ய பிராதான்யாத் பிரதமம் பிரத்யயார்த்த பாவனாயாः உபஸ்திதிः யுக்தா. பிரகிருதி பிரத்யயௌ சஹ அர்த்தம் ப்ரூதः தயோஸ்து பிரத்யய பிராதான்யேன அப்படின்னு ஒரு நியமம். என்ன இந்த நியமத்துக்கு அர்த்தம்னு கேட்டால், பிரகிருதியும் பிரத்யயாவும் அர்த்தத்தை சேர்த்து சொல்லும் பொழுது
அதுல பிரகிருத்தி அர்த்தத்தை காட்டிலும் பிரத்யயார்த்தா தான் பிரதானமா இருக்கும். இது வந்து பொதுவான நியமம். அதாவது சுபந்த ஸ்தலத்திலையும் இதுதான் நியமம், திங்கந்த ஸ்தலத்திலையும் இதுதான் நியமம். ராமேண அப்படின்னு ஒரு பதத்தை திருத்தீயாந்த விபக்தி எடுத்துட்டோம்னா திருத்தீயா விபக்தி அர்த்தா கரணத்துவம், அதுல தான் பிரகிருத்தி அர்த்தமாக இருக்கக்கூடிய ராம பதார்த்தா அன்வேத் அதெல்லாம் போய் சேர்றது. ராம பிரகிருதி பதம் பிராதிபதிகம் ராமஹா, ததர்த்தமா இருக்கக்கூடிய ராமஹாங்கிற அர்த்தத்துல இந்த திருத்தீயார்த்தமான கரணத்துவம் போய் சேராது. ஏன்னா நம்ம சொன்ன நியமப்படி பிரத்யார்த்தா தான் பிரதானமா இருக்கும். இது சுபந்த ஸ்தலத்திலையும் உண்டு, திங்கந்த ஸ்தலத்திலையும் உண்டு. அப்படி பார்த்தோம்னா எஜேதாங்கிற இடத்துல எஜு தாத்து தான் பிரகிருதி பதம், அதுதான் பிரகிருத்தி அர்த்தா எஜு தாத்வர்த்தா யாகா. அப்போ பிரகிருதியை காட்டிலும் பிரகிருத்தி அர்த்தத்தை காட்டிலும் பிரத்யார்த்தா பிரதானம்னு சொன்னா பிரத்யார்த்தத்துல தான் இந்த பிரகிருத்தி அர்த்தாவும் போய் சேரும். முந்தின பந்தினால திங்கந்தார்த்த பிராதான்யாத்துன்னு சொன்னாலுமே கூட அதுல உள்ள அர்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இந்த பிரகிருதி பிரத்யேவம் அப்படிங்கிற நியமத்தை வச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னா பிரகிருத்தி அர்த்தா பிரதானம் இல்லை, அதுவும் கூட பிரத்யார்த்தத்துல தான் போய் சேர போறது அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லையா. அந்த விஷயம்தான் இங்க சொல்லி கொடுக்குறான். தத்ராபி பிரகிருத்தியர்த்தாபேக்ஷயா பிரத்யயார்த்தஸ்ய பிராதான்யாத் பிரதமம் பிரத்யயார்த்த பாவனாயாக உபஸ்திதி யுக்தா. அதனால பிரத்யயார்த்தமா இருக்கக்கூடியதான பாவனா, ஆர்த்தி பாவனா, அதுதான் முதல்ல உபஸ்திதமாக ஆகிறது, அதுதான் சரியாக யுக்தமாக இருக்கிறது. அடுத்ததாக ததஹ கரோதி சமானார்த்தக பாவயதேஹே சகர்மகத்வாத் கிம் பாவயேத் இது கர்மாகாங்ஷாயாம் பின்னபதோபாத்தஹாபி ஸ்வர்கஹ பாவ்யத்வேன அன்வேதி. இங்க ஒரு சின்ன விசாரம் பண்றான். படதி அப்படிங்கிற ஒரு பதத்தை எடுத்துப்போம். படதி அப்படின்னு சொன்னா இதுல இருக்கவனுக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் விளக்குங்கன்னு கேட்கறான். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதையே படனம் கரோத்தின்னு பிரிச்சு அழகா சொல்லுவோம், புரியும்படியா சொல்லுவோம். இப்ப பிரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பதத்தை ரெண்டா பிரிக்கிறோம், படனம் கரோதி. இப்படி ரெண்டா பிரிக்கிறதுனால நமக்கு என்ன தெரிய வர்றதுன்னு கேட்டால், அந்த படதிங்கிற பதத்திலே ரெண்டு அம்சம் இருக்குன்னு தெரிய வர்றது இல்லையா. அந்த ரெண்டு அம்சத்தினுடைய வெளிப்படுத்துறதுக்காக இந்த ரெண்டு பதங்களை சொல்றோம். அதுல படத்தில பட்டு தாத்து இருக்கு, அதை விளக்குறதுக்காகத்தான் நம்ம படனம் அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டோம். அப்போ மீதி இருக்கக்கூடியதான அந்த தி அப்படிங்கிற பிரத்ய ஆக்கியாத பிரத்யம் இருக்கு, அதனுடைய அர்த்தத்தை விளக்குறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், கரோதிங்கிற பதத்தை உபயோகப்படுத்தணும். தமிழ்ல கூட படிக்கிறான் அப்படின்னு சொன்னா புரியல ஒருத்தனுக்கு, நாம அதை பிரிச்சு சொல்லும் பொழுது படித்தலை செய்கிறான்னு சொல்றோம். இந்த படித்தலை அப்படிங்கிற பதம் படிக்கிறான்ல, படிக்கிங்கிற அந்த படித்தல் அப்படிங்கிற அந்த பகுதி இருக்கு இல்லையா, கிரியாபதம் ரூட், அதை தான் விவரிக்கிறது. கிரான் அப்படிங்கிறதான அந்த அர்த்தத்தை செய்கிறான் அப்படிங்கிற பதம் விவரிக்கிறது. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், ஆக்கியாத பிரத்யத்தினால எந்த அர்த்தம் சொல்லப்படுகிறதோ அதே அர்த்தம்தான் கரோதி பதத்தினாலையும் சொல்லப்படுகிறது. அதனாலதான் படதிங்கிறத நம்ம படனம் கரோதின்னு விவரிக்கிறோம். சரி, இதனால என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டால், ரெண்டும் சினானிம்ஸ் தெரியுது, பர்யாய சப்தங்கள் அப்படின்னு தெரியும். சரி, அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. கரோதி அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்போம், கிம் கரோதி, ராமஹா கரோத்தின்னு இருக்கு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கிம் கரோத்தின்னு கேட்போம். ஏன்னா இந்த கரோத்திங்கிற பதம் கர்மாகாங்ஷாவை கொண்டு இருக்கு, சகர்மகமான தாது இல்லையா. இதே நாம ஸ்வபித்தின்னு சொல்றோம், தூங்குகிறான். எதை தூங்குகிறான்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அங்க கர்மாகாங்ஷா ஆப்ஜெக்ட் என்னன்னு வரவே வராது, கர்மாகாங்ஷா வராது. ஆனா படதி லிகதின்னா இங்க ஆப்ஜெக்ட் என்னன்னு கேள்வி வரும். அதாவது இது சகர்மக தாது. சரி, இது சகர்மகமா இருக்கிறதுனால இது எதனுடைய சினானிம்ஸ் சொன்னோம், நம்ம அந்த ஆக்கியாத பிரத்யத்தினுடைய பர்யாய சப்தான்னு சொன்னோம். அப்போ அதுவும் சகர்மகமா தான் இருக்கும்னு தெரிகிறது. அப்படி பார்த்தோம்னா ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தா எது, ஆர்த்தி பாவனா அப்படின்னா அதுவும் சகர்மகமா தானே இருக்கு. அதாவது ஒரு கர்மாவை எதிர்பார்த்துட்டு தானே இருக்கு. அதற்காகத்தான் இப்போ இந்த கிரந்தக்காரர் என்ன பண்ணார்,
கரோதி பதத்தினுடைய அர்த்தமா, அதாவது இந்த தி பிரத்யத்துக்கு பரியாய சப்தா கரோதி, அது சகர்மகமா இருக்கிறதுனால நம்ம தி பிரத்யார்த்தாவும் சகர்மகமா தான் இருக்குன்னு தெரியறதுங்கிறத மெனக்கட்டு இங்க சொல்றார். ஏன்னா அப்பதான் அதுல கர்மாகாங்ஷா இருக்குன்னு தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் சொல்றார். ததா கரோதி சமானார்த்தக பாவயதேஹே, கரோதி பதத்தினுடைய அர்த்தம் எதுவோ அதே அர்த்தத்தை கொண்டிருக்கிறதுனால பாவயதி அப்படிங்கிற அந்த பதத்திற்கு சகர்மகத்துவம் இருப்பதினாலே கிம் பாவயேத் எதை செய்ய வேண்டும், இது கர்மாகாங்ஷாயாம் கர்மாகாங்ஷை இருக்கும் பொழுது, கர்மா என்ன என்று கேள்வி எழும் பொழுது, ஆவல் வரும் பொழுது, பின்ன பதோபாத்தம் அபி ஸ்வர்கா பாவியத்வேன அன்வேதி. இங்க ஒரு சின்ன விஷயத்த நம்ம கவனிக்கணும். யஜேதா அப்படிங்கிற பதத்துல இருக்கக்கூடியதான ஒரு பிரத்யா, ஆக்கியாத பிரத்யா, அந்த பிரத்யத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது. அந்த ஆர்த்தி பாவனாவினுடைய கர்மாகாங்ஷையில எது சாத்தியமாக கர்மாவாக சேரும் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது உடனே பக்கத்துல அதே பதத்துல இருக்கக்கூடியதான எது தாத்வர்த்தமான யாகத்தையே சேர்க்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆனால் அது சமான பதத்தினால சொல்லப்பட்டிருந்தாலும் யாகா யோக்கியமாக இல்லை. அப்படின்னா என்னது? சாத்தியமா எது இருக்கோ அது ஈப்சிதமமா இருக்கணும். கர்மவாக எது இருக்குமோ அது அவசியம் ஈப்சிதமமா இருக்கணும். அப்பதான் அவனுக்கு பிரவிற்த்தி வரும். புருஷார்த்தமான ஒன்றாக இருக்கணும். அப்பதான் அவனுக்கு பிரவிற்த்தி வரும், இல்லாட்டி வராது. அதனாலதான் கர்மாவை சொல்லும் பொழுது ஈப்சிதமம் கர்மா அப்படின்னு சூத்திரமே இருக்கு, பாரணி சூத்திரம் இல்லையா? ஈப்சிதமமா இருக்கணும், அப்பதான் அவனுக்கு பிரவிற்த்தி வரும். அப்படி பார்க்கும் பொழுது யாகா ஈப்சிதமம் இல்லை, நேரடியாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, ஸ்வர்கா சாத்தியம்னு சொன்னா கண்டிப்பாக அவனுக்கு பிரவருத்தி வரும். ஏன்னா அது ஈப்சிதமமா இருக்கு, விரும்பப்படுவதாக இருக்கு. ஆனா யாகா அப்படி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. யாகா அப்படிங்கிறது சிரம சாத்தியம். 10 நாளோ 5 நாளோ இல்ல ஒரு நாளா இருந்தாலும் அதுல பண்ண வேண்டிய நிறைய அனுஷ்டானங்கள் இருக்கு, இன்னும் சிரமம்தான். அப்போ அது ஈப்சிதமமா இல்லை. அப்படி இருந்து அவன் ஏன் அதை அனுஷ்டிக்கிறான் அப்படின்னு கேட்டா, ஈப்சிதமமாக ஸ்வர்காதிகள் இருக்கு பலன்கள், அதற்கு இது சாதனமாக இருக்கிறதுனால இதுவும் ஈப்சிதமா ஆகிறது. நேரடியாக இல்லைன்னாலும் நம்ம இது லௌகிகத்திலேயே பார்க்கலாம். நமக்கு ரொம்ப பிடிச்சவர் ஒருத்தர், அவருக்கு வேண்டியவர் இன்னொருத்தர். இவர் எனக்கு நேரடியாக பரிச்சயம் இல்லை, இவரோட பழக்கமும் இல்லை, இவர் நேரடியா பிடிச்சவரும் இல்லைன்னாலும் கூட இவரிடத்துல நான் மரியாதை காமிப்பேன். எப்போன்னு கேட்டா, எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர், அவருக்கு வேண்டியவர் இவர் அப்படிங்கிறதுனால இவரிடத்துல நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மனசுல வச்சுட்டு இவரை நான் மதிப்பேன் இல்லையா? இப்படிதானே லோகத்தை நடக்கிறது. நேரடியாக எனக்கும் இவருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு ஒரு பாவனா என்கிட்ட இல்லை, ஒரு எண்ணம் இல்லை. இருந்தாலும் இவரும் பிடிச்சவரா ஆயிட்டார். இப்போ எப்படின்னு கேட்டால், நமக்கு வேண்டிய ஈப்சிதமா இன்னொருத்தர் இருக்காருங்கிறதுக்காக. அத போலதான் இங்கேயும் ஸ்வர்கா ஈப்சிதமமா இருக்கு, அதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய யாகா இது சிரம சாத்தியமா இருந்தாலும் இதுவும் இப்போ நம்மளால செய்யப்பட வேண்டியதாக ஆகிறது. அதாவது இதுவும் கூட ஈப்சிதமமா ஆகிறது, ஆனா நேரடியாக இல்லை. இப்படி இருக்கு. இப்போ இங்க இந்த யஜேதாங்கிற பதத்துல பிரத்யத்தினால தெரிஞ்ச ஆர்த்தி பாவனாவுடைய சாத்தியாகாங்ஷ வரும் பொழுது அதே பதத்தினால சொல்லப்பட்டிருந்தாலும் யாகா சாத்தியமாக அன்வைப்பது இல்லை, ஈப்சிதமமாக இல்லாதமையினால். அதனால என்ன பண்றோம், பின்ன பதோபாத்தமாக இருந்தாலும் வேறு பதத்தினால சொல்லப்பட்டிருந்தாலும் ஸ்வர்க்கத்தை தான் நம்ம சாத்தியமா எடுத்துக்கிறோம். ஏன்னா அது ஈப்சிதமமாக இருக்கிறதுனால. அத மனசை வச்சிருந்தா கிரந்தக்காரர் எழுதுறார், கர்மாகாங்ஷாயாம் பின்ன பதோபாத்தஹாபி, வேற பதத்தினால தெரிஞ்சாலும் கூட ஸ்வர்கா பாவியத்வேன அன்வேதி. பாவியத்வேன என்ன அர்த்தம்? கர்மத்வேன அன்வேதி இத்யர்த்தா, சாத்தியத்வேன அன்வேதி இத்யர்த்தா. அப்போ என்ன தெரிகிறது? கர்மத்துவம், சாத்தியத்துவம், பாவியத்துவம் இந்த மூணும் பரியாய சப்தங்கள்னு தெரிகிறது.
சரி, அப்போ யாகா சாத்தியத்வேன ந அன்வேதி, அன்வைக்காதா அப்படின்னு கேட்டா ந அன்வேதி. எப்படி? நது சமான பதோபாத்தா அப்படி ஒரே பதத்தினால, அதாவது ஆக்கியாத பிரத்யா எந்த பதத்துல சேர்ந்து இருக்கோ எஜேதாங்கிற பதத்துல, அதே பதத்துல இருக்கக்கூடியதான எஜு தாத்வர்த்தமா இருக்கக்கூடிய யாகா அங்கேயே இருந்தாலும், சமான பதோபாத்தமா இருந்தாலும் தாத்வர்த்தா பாவியத்வேன ந அன்வேதி. ஏன்? துக்காத்மகஸ்ய யாகஸ்ய, அதாவது சிரம சாத்தியமாக இருக்கக்கூடிய யாகத்திற்கு அயோக்கியத்துவாது யோக்கியத்தை இல்லாதமையினால். எப்படி யோக்கியதா இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஈப்சித தமத்வரூப கர்மத்வரூப அயோக்கியத்வாத். கர்மத்துவம்னா ஈப்சித தமமாக இருக்கணும், எதுவோ அதுதான் கர்மா, அது இங்க இல்லைங்கிறதுனால தாத்வர்த்தஸ்ய சாத்தியத்வேன அன்வய யோக்கியதா நாஸ்தி. சரி, ஸ்வர்கஸ்ய தூ, ஸ்வர்க்கத்திற்கு அந்த சாத்தியமாக அன்வைக்கின்ற யோக்கியத்தை இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஸ்வர்கஸ்ய தூ ஆனந்தாத்மத்வேன ஈப்சித தமதயா கர்மத்வேன அன்வய யோக்கியத்வாத். ததச்ச ஸ்வர்க்கம் பாவயேத் யஜேத அப்படிங்கிற ஸ்வர்காமோ யஜேத அப்படிங்கிற இடத்துல ஸ்வர்க்கம் பாவயேத் அப்படின்னு ஒரு அன்வயத்தை வச்சுன்னு இப்ப சொல்லியிருக்கோம். இன்னும் யாகங்கள் எல்லாம் சேர்க்கல, கரணமாக யாகத்தை சேர்க்கிறோம், அதெல்லாம் சேர்த்தா இன்னும் முழு வாக்கியம் கிடைக்கும். இப்போதைக்கு நமக்கு என்ன அர்த்தம் கிடைச்சிருக்கு? ஸ்வர்க்கம் பாவயேத் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சிருக்கு. இது போதா பவதி. ததா பிறகு, அதாவது சாத்தியம் எதுன்னு தெரிஞ்ச பிறகு, கேனா சாத்தியம் எது தெரிஞ்சாதான் எதனால்னு கேள்வியே வரும். எடுத்த உடனே எதனால்னு வராது. ஏன்னா நமக்கு லட்சியம் எதுன்னே தெரியல, அது தெரிஞ்சாதானே அதை எதை வச்சு பண்றதுன்னு கேள்வி வரும். முதல்ல சாத்தியம் என்னன்னு தெரியணும், இப்போ அது தெரிஞ்சாச்சு. அடுத்த கேள்வி கேன பாவையே, எதனால் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆகாங்ஷா வரும். ததா கேன இது கரணாகாங்ஷாயாம் சமான பதோபாத்தா யாகா, அதாவது இந்த பிரத்யா எந்த பதத்துல இருக்கோ அதே பதத்துல இருக்கக்கூடிய எஜு தாத்துவனால தெரிஞ்ச யாகா கரணத்வேன அன்வேதி, கரணமாக அன்வைக்கிறதுக்கு அதுக்கு யோகியத்தை இருக்கு. கரணத்வேன அன்வேதி இது யாகேன ஸ்வர்க்கம் குறியாத். இப்போ வாக்கியத்துல முக்கால்வாசி அர்த்தம் வந்துடுது. முதல்ல ஒரு கால்வாசி அர்த்தம் வந்தது, பாவயேதுன்னு வந்தது. அதுக்கப்புறம் ஸ்வர்க்கம் பாவயேதுன்னு ஒரு வாக்கியார்த்தம் தெரிஞ்சுட்டோம். இப்ப முக்கால் தெரிஞ்சு போடுது. அதாவது யாகத்தினால ஸ்வர்க்கம் குறியாத் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுது. இன்னும் ஒரு பகுதி தான் பாக்கி இருக்கு. ததா கதம் யாகேன ஸ்வர்க்கம் குறியாத், எவ்வாறு எந்த செயல்முறையினால் யாகம் யாகேன யாகத்தினால் ஸ்வர்க்கம் குறியாத் ஸ்வர்க்கத்தை பாவயேத் அப்படின்னு கேள்வி வருகையில், கதம் பாவா காங்ஷாயாம் அஜ்ஞன்வாதான அவஹனனாதி ஜன்ய அதிருஷ்டோபகாரேன. அஜ்ஞன்வாதானம், இந்த அஜ்ஞன்வாதானத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா ஆகமனியாதி அக்னிகள் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவஹனனாதி ஜன்ய திருஷ்டோபக, அவஹரணம் முதலிய கர்மாக்களாலையும் திருஷ்ட பிரயோஜனம் கிடைக்கிறது. இப்படி திருஷ்ட பிரயோஜனங்களால் அதை போலவே பிரயாஜாதி ஜனித அதிருஷ்டோபகார சகிதேன, பிரயாஜம் முதலிய கர்மாக்களால உண்டான அதிருஷ்டோபகாரத்தினாலையும் சககாரம் செய்யப்பட்ட உதவி செய்யப்பட்ட யாகேன யாகத்தினால் ஸ்வர்க்கம் குறியாது அப்படின்னு முழு வாக்கியத்துடைய அர்த்தம் நமக்கு தெரிகிறது. அஜ்ஞன்வாதான பிரயாஜாதிகம் அங்கஜாத்தம் இதி கர்த்தவியதாத்வேன அன்வேதி, எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்றதான அந்த ஆகாங்ஷாவில் அஜ்ஞன்வாதானம் பிரயாஜம் முதலிய அங்க ஜாத்தம், அங்க ஜாத்தம்னா அங்க சமூகான்னு அர்த்தம், இவைகள் இதி கர்த்தவியதா என்கின்றதான அம்சத்துல சேருகின்றன. சரி, கதம் பாவாகாங்ஷா பூரகத்துவம் இதி கர்த்தவியதாத்வம், எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்றதான ஆவலை பூர்த்தி செய்வது எதுவோ அதுதான் இதி கர்த்தவியதாகாங்ஷா என சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு லௌகிகமான உதாரணம் காமிக்கிறார். இந்த லௌகிக உதாரணத்துல முன்னாடி சொல்லப்பட்ட சாத்தியம் சாதனம் இதி கர்த்தவியதா எல்லாமே அழகா வந்துடுறது. இதை வச்சுட்டு நாம இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட சொர்க்க காம எஜேதாங்கிற இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது கூட தெரிஞ்சுக்கலாம்.
என்ன உதாகரணம்? லௌகிக உதாகரணம். ஓதன காமஹா பச்சேத், அன்ன காமஹா, அதாவது அன்னம் வேணும் என்று நினைக்கின்றவன் சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப நமக்கு இதுல பார்க்கலாம், பச்சேத் அப்படின்னு கேட்ட உடனே பாகம் குறியார், சமைக்க வேண்டும் அப்படின்னு தெரியறது. அடுத்தது இத பார்த்த உடனே இந்த லிங்க் இருக்கு இல்லையா, பச்சேத் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்த உடனே நமக்கு செய்ய வேண்டும், செய்யணும் அப்படின்னு தெரியறது, கட்டளை தெரியறது. அது தெரிஞ்ச உடனே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியறது, ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்வி வரும் பொழுதே நம்ம பக்கத்து பதத்துல ஓதன காமகான்னு பதம் இருக்கே, அந்த பதத்துடைய அர்த்தத்தை வச்சுண்டு ஓதனம் குறியாத் அப்படின்னு அர்த்தம் பண்றோம். இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா பச்சேத் அப்படிங்கிற இடத்துல பச்சேத் பதத்துல இருக்கக்கூடிய பிரத்யார்த்தா தான் பாவனா. ஆனா அதே பதத்துல இருக்கக்கூடிய பச்சு தாத்வர்த்தத்தை சாத்தியமா எடுத்துக்கல. பின்ன பதத்துல இருக்கக்கூடிய, அதாவது ஓதன காமகான்னு வேற பதம், அந்த பதத்தினால சொல்லப்பட்டதான ஓதனத்தை தான் சாத்தியமா எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. ஓதன காமஹா பச்சேத் இத்யத்ர லிங்கா பாவனா பிரதீயதே கிம் பாவயேதித்யாகாங்காயாம் ஓதனஹா பாவ்யத்வேன அன்வேதி. அடுத்த கேள்வி எப்படி, அதாவது எதனால் அப்படின்னு கேட்டா, கேன இத்யாகாங்காயாம் பாக்கேனா இது லப்யதே, சமையலினால் அப்படின்னு தெரிகிறது. சமையல் அதற்கு சாதனம்னு தெரிகிறது ஓதனத்துக்கு. அடுத்தது கதம் இத்யாகாங்காயாம், எப்படி பண்ணணும், எவ்வாறு அப்படின்னு கேட்கையில் திருணபூத்கார சகிதேன பாக்கேனா, அதாவது திருணம்னா இந்த புற்கள், அக்னி நல்லா ஜுவாலையா வர்றதுக்கு தேவையான திருணம், பூத்காரம்னா இந்த ஊதுதல். அப்ப அந்த காத்து போகும்போது தானே வேகமா எரிய ஆரம்பிக்கும், அது நல்ல அக்னி வந்து பாக்கமாகும் இல்லையா. திருண பூத்கார சகிதேன அப்படின்னு அர்த்தம். திருண பூத்காரம் முதலிய இவைகளோடு சேர்ந்த பாக்கத்தினால் ஓதனம் குறியாத், ஓதனம் செய்ய வேண்டியது அப்படின்னு தெரிகிறது. அதாவது இந்த திருண பூத்காரங்கள் உபகாரங்களாக இருக்கின்றன, எதற்கு, பாக்கத்திற்கு. ததச்ச திருண பூத்காராதி உபகிருத்தேன பாக்கேன, திருண பூத்காரம் முதலியவைகளால் உபகாரம் செய்யப்பட்ட பாக்கேன, பாக்கஹான்னு என்னது, தேஜ சயோகா, இந்த அக்னியினுடைய சயோகா சேர்க்கை, அந்த அக்னி சயோகத்தினால் அதற்கு இந்த திருணபூத்காரங்கள்லாம் உபகாரமா இருக்கு. அப்பேற்பட்ட திருணபூத்காராதி உபகிருத்தேன பாக்கேன ஓதனம் பாவயேத் இது வாக்கியார்த்தா, ஓதன காமஹா பச்சேத் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு. அத போலதான் இது சம்பத்தியதே, ஓதனம் பாவயேத் இது வாக்கியார்த்தா சம்பத்தியதே தத்வதேவ வேதேபி போத்தியம், தத்வத் வேதேபி போத்தியம். அங்கேயும் இதே மாதிரிதான் சொர்க்க காமோ யஜேதான வாக்கியத்துல அக்ஞாதானாதிபிஹி உபகிருத்திய யாகேன ஸ்வர்க்கம் பாவயே அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அப்படியாக நமக்கு தெரியுது. மேற்கொண்டு வரதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே.